தயவு செய்து பணத்தை நோக்கி மட்டும் ஓடாதீர்கள். அதை உங்களால் பிடிக்கவே முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கான அத்தியாவசியமான தேவை பணம். மற்றபடி நீங்கள் பணத்தை தேடி ஓடுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வரும் பணம் உங்கள் உழைப்பிற்காக கிடைத்த ஊதியமே. பணத்தை நோக்கி நீங்கள் தேடும் தேடல் நிச்சயம் முடியாது. பணம் உங்களை தேடி வர வேண்டும். அப்படி தேடி வந்தால் மட்டுமே பணத்திற்கான தேவை பூர்த்தியடையும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் பணத்தை தேடாதீர்கள். இறக்கும் வரை நீங்கள் தேடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இது ஒரு சாபக்கேடு. பரம்பரையாக தொடர்கின்ற சாபக்கேடு. பரிணாமத்தின் மூலமாக முழுமையான மனிதனாக வளர்ச்சி அடைந்த போது இறைவனால் தொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் இது. மனிதன் என்பதே பரிணாமத்தின் இறுதி முடிவு. இதற்கு பின்னால் மனிதனை தாண்டி ஒரு பரிணாம வளர்ச்சி கிடையாது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். மனிதன்தான் இந்த பூமியின் இறுதி உயிர் வடிவம். இறைவனை அடைவதற்கான இறுதியான உயிர் தத்துவம் இது. இந்த பிறவியில் நீங்கள் இறைவனை அடைந்தே ஆக வேண்டும். அபூர்வமான அரிதான மனிதனின் இறுதி இலக்கான இறைநிலை அடைவதற்கான சூழ்நிலையை விட்டு விலகுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தேர்வு முறைதான் இந்த பணம். இதை ஆசை மாயை என்று உணர்த்தினாலும் இந்த பணத்தின் அற்புதத்தை விட்டு விலக முடியாத அளவிற்கு ஒரு திரை இருக்கிறது. இந்த சூட்சும திரையை நீங்கள் இறைத்தன்மை உடைய குருவின் மூலம் உணர்ந்து கொண்டால் பணம் என்பது உங்களை தேடி வந்து கொட்டிக்கொண்டே இருக்கும். உங்கள் உழைப்பை தாண்டி பணம் உங்களுக்கு தேடி வர வேண்டும் என்றால் சிவ ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல குருவின் மூலமாக அந்த சூட்சுமத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது யோகவன ஈசன் ஆலயத்தை அணுகி அதன் மூலம் தெளிவு பெறுங்கள். இந்த பிறவியிலாவது உங்கள் பரம்பரையில் நீங்களாவது கடன் சிக்கல் இல்லாத முழுமையான மனிதனாக பூர்த்தியடைய ஸ்ரீ யோகவன ஈசனின் ஆசியுடன் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய.